ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல், நம்ம பேசுவோம். எஸ், வழக்கமாக வந்துட்டு நம்ம அங்கேருந்து பேசுவோம், நம்ம டீம் கிட்ட இருந்து. பட் இப்போ வந்து பக்கத்துலேயே இருக்கோம். ஸோ ரமன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஹாய் ரமன், வெல்கம் பேக் ரமன். ஓகே, ஸோ ரமன், இன்னைக்கு வந்து சிஎஸ்கே மேட்ச்சு நமக்கு தெரியும். ஹோமில் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேம் விளையாட போகிறாங்க சிஎஸ்கே அகைன்ஸ்ட் பஞ்சாப் டீம். பஞ்சாப் அங்கே சண்டிகாரில் ஒரு விக்ட்ரிலேருந்து வராங்க. பட் நம்ம சிஎஸ்கே கவுஹாத்தியில் அகைன்ஸ்ட் ராஜஸ்தானோட தோற்றுட்டு வராங்க. அதுவும் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு 120 ஆடில் ஒரு தோல்வி, ஒரு பெரிய தோல்வியாக சொல்லலாம். ஸோ இந்த ஒரு மேட்ச் ரமன் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம சஞ்சு நம்பியிருக்கோம், ருத்ராஜ் ஓப்பனிங் செட் ஆகுமா, இல்லை ஆயுஷ் மாத்திரை கண்டினியூ பண்ண போகிறாங்களா, நிறைய கேள்வி இருக்குது. போன மேட்ச்சே கேட்டாங்க, பிரசாந்த் கில் ஏன் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரது நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு கேள்வி. ஊர்மில் பட்டேல் வருவாரா, பிரவிஷ் திரும்ப வருவாரா, தலை திரும்ப வருவாரா, எவ்வளோ கேள்வி இருக்குது. ஸோ நம்ம மேட்ச் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ரமன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேப்பாக்கில் இன்னைக்கு மேட்ச் ரமன். ஸோ நம்ம எல்லாத்தையும் தாண்டி நம்ம அப்படியே நம்ம ஃபேன்ஸை பற்றியும் சேப்பாக் பற்றியும் பேசுவோம் கொஞ்சம். இத்தனை வருஷம் ஆயிருக்கு நம்ம சேப்பாக் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அப்படின்னாலே வந்து ஒரு வேர்ல்டு பார்த்தீங்கன்னா எங்கேயோ நைஜீரியா, நமீபியா, அங்கே கூட நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அந்த சிஎஸ்கே ஜெர்சியை போட்டு வந்து உட்காந்து மேட்ச் பார்க்குற மாதிரிலாம் வந்து போடுறாங்க சோஷியல் மீடியாவில். ஸோ எந்த அளவுக்கு அவங்க ஃபேண்டம் இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்குது, தோனி இல்லாமையும் ஜடேஜா எல்லாரும் இருந்தப்பையும் சரி, இப்போ அவங்க இல்லாமையும் சரி, அடுத்தடுத்த செட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே ஃபேன்ஸ் சொல்ல போனால் எல்லாருமே லாயல் தான். ஆக்சுவலி யார் இருந்தாலும் இல்லைனாலும் தோத்தாலும் ஜெயிச்சாலுமே சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான். அது மாற போகிறது இல்லை. எப்படின்னாலும் நானும் சிஎஸ்கே ரொம்ப அடிப்பேன். எல்லாம் ஒரு மூலையிலுமே சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருப்பாங்க. இப்போ பெங்களூர் போனாலும் பாதி சிஎஸ்கே தான், எங்கே போனாலுமே ஃபுல்லாக சிஎஸ்கே தான். நம்ம போய் ஆட போனாலே சிஎஸ்கே ஃபேன்ஸ் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. நானும் சிஎஸ்கே ரொம்ப அடிப்பேன். ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் பொறுத்தவரைக்கும் எல்லாருமே லாயல் ஃபேன்ஸ் தான். ஆக்சுவலி அந்த ஃபேன்ஸ் இல்லைனாலும் வந்து எப்படி சொல்றது, அது ஒரு எமோஷனல் பாண்ட் அவங்க கூட இருக்கு. நம்ம இந்த சிஎஸ்கே தான் வந்து தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி கூடவே இருப்பாங்க. நம்மள மாதிரி ஆக்சுவலி நம்மளுமே ஒரு சிஎஸ்கே ஃபேன் தான், நம்மள மாதிரி கூடவே இருப்பாங்க. ஸோ அதை பற்றி சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. நானும் சிஎஸ்கே ரொம்ப அடிப்பேன். கண்டிப்பா நம்ம அதுதான். ஏன்னா லாஸ்ட் இயர் என்னதான் ஒரு டிஃபீட் ஒரு 10th பிளேஸ்ல முடிச்சா கூட ஸ்டில் வந்து பிலீஃப் வச்சிருக்காங்க. இந்த வருஷம் திரும்ப கம்பேக் பண்ணுவாங்க, ஃபைனல் வந்து கப் அடிப்பாங்க நம்பிக்கை இருக்குன்னா கண்டிப்பா ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும் இந்த வருஷம். ஸோ அது இன்னும் கண்டினியூ ஆக தான் போகுது. அந்த லெங்தி தோனி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அந்த அளவுக்கு ஒரு ஃபேண்டம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு தலையும் சரி நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். ஸோ அது அங்கேருந்து அப்படியே நம்ம வந்து இப்போ சிஎஸ்கே பிச்சுக்கு வரலாமன். எனக்கு அதுதான் லாஸ்ட் இயர் வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு 170 180 அந்த மாதிரி பிச்சஸ் தான் இருந்தது. பட் இந்த வருஷம் வேர்ல்ட் கப்லாம் நடந்துச்சு, ஒரு 5-6 மேட்ச் நடந்தது. எல்லா மேட்ச்சுமே ஒரு 200 190 அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஸோ பிச்சு வந்து எந்த அளவுக்கு ஏதாவது மாறி இருக்கா இந்த வருஷம், இல்லை இன்னும் அந்த வழக்கமாக அந்த மே மாதத்தில் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அஸ்வின் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ ஏப்ரல் ஸ்டார்ட் ஏர்லி வீக் அப்படிங்கிறதுனால இன்னும் வந்து பேட்டிங் கண்டிஷனாக இருக்கா. அவன் பிச்சு எப்படி பார்க்குறேன்? ரீசெண்ட் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 200+ ஸ்கோர் அதானே நான் இந்த பிச்சை பார்க்குறேன். ஆக்சுவலி இது ஒரு பேட்டிங் பிச்சா மாறிடுச்சு. ஆக்சுவலி ஸ்பிரிண்ட் ட்ராக்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலி இது ஒரு பேட்டிங் பிச்சா மாறிடுச்சு போல. ஸோ இன்னைக்கு மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 200 லோடிங் நினைக்கிறேன். ஆக்சுவலி சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா 200 லோடிங், பஞ்சாப் எடுத்தாலும் 200 லோடிங் தான். யார் 2 பேர்ல டாஸ் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சான்ஸ் இருக்கு வின் பண்றதுக்கு. ஸோ டாஸ் மேட்டர்ஸ் கரெக்டாக நம்ம இதுதான். ஏன்னா டாஸ் வந்துட்டு நமக்கு தெரியாது, வியூவராக மேபி செகண்ட் ஹாஃப் வந்தால் வரலாம். ஸோ டாஸ் வின் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அட்வான்டேஜ் இருக்குன்னு தான் நானும் நினைக்கிறேன். நம்ம அந்த அப்படியே வந்து நம்ம ஃபஸ்ட்டு பஞ்சாப் பற்றி பேசிடுவோம். ஸோ பஞ்சாபோட போன மேட்சை நம்ம பார்த்துட்டோம், ஒரு ஆல்ரவுண்ட் சைட் மாதிரி தெரிஞ்சாங்க. பேட்டிங் பவுலிங் எல்லாமே கன்னாக இருந்தது. சூப்பர் கானலின்னு ஒருத்தர் வராரு, அவர் வந்து மேட்ச் மீட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. பவுலிங் செம்மையாக பண்ணாங்க, எல்லாருமே சூப்பராக போட்டாங்க. பேட்டிங்கில் வந்துட்டு அந்த ஒரு மிடில் ஆர்டர் மட்டும் ஒரு சின்ன ஒரு ஸ்லிப் இருந்தாலும் பட் ஓவரால் சூப்பராக ஆடிட்டாங்க. ஸோ அவங்களோட பேட்டிங் எப்படி பார்க்குற மாதிரி இந்த மேட்ச் வந்து பஞ்சாப் வந்து ஃபேவரட்ஸாக வராங்களா? ஆமாம், கண்டிப்பாக நான் பஞ்சாப் வின் பண்ணிட்டு வராங்க. சிஎஸ்கே லூசிங்கில் இருக்காங்க. ஒரு பாசிட்டிவ் சைனோட தான் உள்ளே வருவாங்க பஞ்சாப். இருந்தாலும் பஞ்சாப்ல மிடில் ஆர்டர் பிரச்சனையா இருந்தாலுமே சிஎஸ்கேன்னு வந்தா பஞ்சாப் மிடில் ஆர்டர் பயங்கரமா ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலி நம்ம அதை எல்லா மேட்ச்லயும் பார்த்துருக்கோம். பஞ்சாப் மேட்சஸ்ல அவங்களோட பிளேயிங் லெவன் ஆக்சுவலாக நான் இப்போ சொல்லிடுறேன். பிரியான் ஷாரியா, பிரப்சிமரன் சிங் ஓப்பனிங் பண்ண போறாங்க. நம்ம 3ல கூப்பர் கானோலி, அவர் பிக் பேஷ் பிளேயரு அப்படின்லாம் சொல்லி வந்து கலக்கிட்டாரு ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ அது மாதிரி நல்ல இம்ப்ரெஷன் இருக்கு.
நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கேப்டன்சி மேலே எனக்கு எந்த குறையுமே இல்லை, நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கேப்டன் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நேல் வதேரா, ஒரு சஷாங்க் சிங், மார்க்கஸ் டாயினிஸ் அண்ட் மார்க்கோ யான்சன், ஜாவியர் பிராட்லெட், அவங்க இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வைசக் விஜயகுமார் நம்ம இம்பாக்ட் பிளேயர்னு நினைச்சிருப்போம், பட் ஆனால் அவர் பிளேயிங் லெவலில் விளையாடுறாரு, சூப்பராக போடுறாரும் சரி. நெக்ஸ்ட் வந்து அர்ஷிப் சிங் ஸ்விங் கிங் இருக்காரு, அப்புறம் யுஸ்வேந்தர் சஹல் இருக்காரு, ஹர்மன்பிரீத் பிரார், அப்புறம் வந்து பிரவீன் துபே, இவங்கெல்லாம் வந்து இதில் இருப்பாங்க. அதுதான் அவங்க எனக்கு தெரிஞ்சு எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். நல்லா கம்ஃபர்டபுள் இருந்துச்சு, அதனால அதே பிளேயிங் லெவலில் தான் வருவாங்க மோரார்லஸ். ஸோ அவங்க டீம் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் செட்டு தான். பட் என்னன்னா அந்த மிடில் ஆர்டர் தான் நம்ம லைட்டாக வந்து ஒரு நேஹல் வதேரா ஸ்டாயின்ஸ்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க போன மேட்ச்சில் பார்த்தோம். ஸோ எப்படியாவது சிஎஸ்கே இந்த மேட்ச் வின் பண்ணோம் அப்படின்னா அந்த மிடில் ஆர்டர் ஸ்கோர் பண்ணி எடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்க தான் அந்த கேள்வி தான் அவங்க கேட்கலான்னு இருக்கேன். அதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா? அதுக்கு இருக்குண்ணா. ஏன்னா இது நம்மளோட கிரவுண்ட் ஆக்சுவலி. நம்மளுக்கு எந்த சைட் ஃபீல்டர் நிற்க வச்சா, எங்கே வந்து பால் போட்டா எங்கே கேட்ச் போவோம் அப்படின்னு வந்து நம்ம தலைக்கு தெரியும். ஆக்சுவலி தலை உள்ள வருவாருன்னு நினைக்கிறேன். மேபி வரலாமா, ஒரு வேலை இருக்குமோ, ப்ராக்டிஸ்லாம் பண்ணாங்க, இருக்கலாம். அண்ட் பிரவிஸ் பேட்டிங் உள்ள வரணும், அதை பற்றி பேசுவோம் நம்ம. அதான் நான் ஒரே விஷயம், இது என்னன்னா தலை உள்ள வந்தால் அவருக்கு லைக் ஃபீல்டிங் செட்டப் பண்ணுறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ருத்துவே என்ன கற்றுட்டு இருப்பாரு. ஸோ நம்ம கிரவுண்ட்னால மேபி மிடில் ஆர்டரை உடைக்கலாம் திருப்பி. எஸ், நம்ம அதுதான் தலையோட இம்பாக்ட் நமக்கே தெரியும். எந்த அளவுக்கு ஒரு ஜஸ்ட் கீப்பிங் வந்து நின்னாலே அப்படியே 360 டிகிரி கிரவுண்டில் கவர் பண்ணுறோம் அப்படியே பார்த்து. ஸோ அதுதான் அவங்க பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்குமே வந்து அந்த பிரியன் சாலியாரம் ஏன்னா அந்த பையன் போன வருஷமும் ஒரு செஞ்சுரி அடித்தான் சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், இன்னைக்கு மேட்ச்சில் வந்து எவ்வளோ சீக்கிரம் அந்த பிரியன் சாலியாவை எடுக்கிறாங்களோ அது அவங்களுக்கு அவ்வளோ நல்லது சிஎஸ்கேக்கு. ஒருவேளை அவர் பவர் பிளேயை தாண்டி ஆடிட்டாரு அப்படின்னா எனக்கு உண்மையிலே பயமாக இருக்குது அவங்க ஸ்கோர் எங்கே போய் முடியும் அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டேஷிங் பிளேயர் அவர். அவரு அபிஷேக் சர்மா ஒரே மாதிரி தான் நான் பார்ப்பேன். பட்டுச்சுன்னா இன்னைக்கு மேட்ச் அவங்க ஃபீல்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக எப்படியாவது அந்த பவர் பிளேக்குள்ளே பிரியன் ஷாலியாவை எடுத்து பார்க்கணும். மற்ற நான் ஸ்ரேயஸ் ஐயர் அளவுக்கு நான் அந்தளவுக்கு கவலைப்படல. அந்த பிரியன் ஷாலியா தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, மாட்டிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு. அண்ட் நீ சொன்ன மாதிரி தான் அந்த மிடில் ஆர்டர் ஸ்ட்ரோக் எப்படியாவது நம்ம 100 அஹ்மத் இல்லைன்னா யாரையாவது பிரசாந்த் வீர நம்ம பேசுவாரை பற்றி அவங்க போலிங் வரும்போது எடுத்துகிட்டு வந்து யாரையாவது இல்லை ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸை வச்சாவது அவங்க ஸ்ட்ரோக் பண்ணி கொஞ்சம் 200 கிலோ ஸ்பீட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் போலிங் ஃபஸ்ட் ஆர்டர் சிஎஸ்கே. அண்ட் அதுதான் நம்ம அண்டு அப்படியே வந்து நம்ம சிஎஸ்கே பக்கம் வருவோம். சிஎஸ்கே போன மேட்ச்சில் வந்துட்டு அதுதான் அவங்களுடைய டென்த்தான் இந்த சீசன் ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல ரமன். ஸோ ஓப்பனிங் ஓகே ருத்து அண்ட் சஞ்சு கண்டினியூ பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். அந்த நம்பர் 3ல வந்து ஆயுஷ் மாத்திரை கண்டினியூ பண்ணுவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் அவர் தான் கண்டினியூ பண்ணுவார் நினைக்கிறேன். ஒரு மேட்ச் வச்சு யாருமே ஜட்ஜ் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆயுஷ் மாத்திரை கண்டினியூ பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஆயுஷ் மாத்திரை கண்டினியூ பண்ணலாம் கூட உர்வில் பட்டேல் அந்த பிளேஸ்க்கு செட் ஆவார். பட் ஆனால் மாற்ற மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஆயுஷ் மாத்திரை தான் ஆட போகிறாரு. ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு அதுதான் ஆயுஷ் மாத்திரை. அதுக்கப்புறம் வந்து அவங்க மேட்ச் ஷாட் ஆட வச்சாங்க பிரவீஸ் இல்லாததுனால. ஓகே, ஒருவேளை இன்னைக்கு வந்து பிரவீஸ் இன்னைக்கும் நம்ம வரலானே வச்சுக்கோம். இப்போதைக்கு ஒரு பிரவீஸ் ஃபிட்டாக எல்லாம் வரல அப்படின்னா நான் ஒன்று சொல்கிறேன், நீ சொன்ன மாதிரி ஊர்வில் பட்டேல் இருக்காருல்ல, நம்பர் 4 அவரை ட்ரை பண்ணலாமே. நமக்கு வந்து 4 ஃபாரின் பிளேயர் ஆடியே ஆகணும்னு அவசியம் இருக்கணும். ஸோ நம்பர் 3 ஆயுஷ் மாத்திரை இருக்கட்டும். நம்பர் 4ல ஊர்வில் பட்டேல் ட்ரை பண்ணால் அந்த ஒரு அட்டாக்கிங் ஆப்ஷனும் நமக்கு கிடைக்குது. அவரு லெஃப்ட் ஹேண்டர் நினைக்கிறேன். ஸோ அந்த ஆப்ஷனும் வந்து கவர் ஆகிடுது. அண்ட் துபே வேற நம்பர் 7 இருக்கிறாங்க. எனக்கு அது புரியவே இல்லை. அவர் ஏன் வந்து நம்பர் 5ல ஆடுற பிளேயர் நம்பர் 7ல ஆட வச்சுருக்காங்க. கார்த்திக் சர்மா, சர்ஃபராஸ் கான் ஓகே ரீசெண்டாக பண்ணாங்க போன மேட்ச். ஸோ அவங்க மிடில் ஆர்டர் என்ன ஏதாவது சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? கண்டிப்பாக நான் சிவம் துபே வந்து அவ்வளோ லாஸ்ட்டாக விளையாடக்கூடாது. ஆக்சுவலி நம்ம வேர்ல்ட் கப்லேயே பார்த்துருப்போம், 3 டிஃப்ரெண்ட் பொசிஷன் விளையாடிருப்பார். ஆக்சுவலி அந்த 3 டிஃப்ரெண்ட் பொசிஷன்லுமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மிடில்லுமே சரி, கொஞ்சம் முன்னாடியுமே வந்தாங்க, கொஞ்சம் லாஸ்ட்டுமே 7th வந்தாங்க. ஸோ சிவம் துபே வந்து கொஞ்சம் முன்னாடி இயர்லேயே வந்தாருன்னா அவர் பிட்ச் அனலைஸ் பண்ணி அவர் கொஞ்சம் டைம் எடுத்து தான் அவர் அடிப்பார். எப்படின்னா ஒரு 10 பால்ஸ் எடுத்தாலும் அதுக்கப்புறம் அடுத்த 10 பால்ஸில் அவர் எப்படி 30 ரன்ஸ் அடிக்கிறதுன்னு அவர் கண்டிப்பாக அடிப்பார். நம்ம அதை வேர்ல்ட் கப்லேயே பார்த்துருக்கோம். ஆக்சுவலி சிவம் துபே ஏர்லியராக உள்ளே வரணும். ஸோ அதுக்கான அதுக்கான எஃபர்ட்ஸ் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் எடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். கரெக்ட். ஏன்னா அவரால் வந்துட்டு கொஞ்சம் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணியும் அடிக்க முடியும்.
அவர் வந்து வந்தவொடனே ஃபர்ஸ்ட் பால்லேருந்து அட்டாக் பண்ணுறது வந்து ஓகே, பட் அது வந்து இப்போதைக்கு அவர் தான் சீனியர் பிளேயர், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடி ஆகணும். நம்ம லாஸ்ட் ரிவ்யூவில் கூட பாக்கி இருக்கும்போது நம்ம தான் பேசணும், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவர் ஆடி ஆகணும். அதனால் அவர் கொஞ்சம் அப்போ ஆட ஆரம்பிச்சாலும் தப்பு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அண்டு அப்படியே வந்து உர்வில் பட்டேல் நம்ம பேசணும், மேட்ச் ஆடுக்கு பதிலாக அவர் ஆட வச்சாலும் நல்லது தான். அண்டு கார்த்திக் சர்மா அண்ட் சர்ஃப்ராஸ் கான் ராம்னா, ஸோ 2 பேர் போன மேட்ச் வந்து அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது ரொம்ப ட்ரிக்கி சுச்சுவேஷன் ஆகுது, 4 விக்கெட்ஸ் டவுனு. ஸோ வந்து ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணி ஒரு 70 கொண்டு வந்தாங்க பார்ட்னர்ஷிப், ஒரு 30 ரன் சம்திங். ஸோ அவங்க திரும்ப வந்து கண்டினியூ அதே பொசிஷன் கண்டினியூ பண்ணுவாங்க. அண்ட் சர்ஃப்ராஸ் கான் வந்து போன மேட்ச் இம்பாக்ட் வந்து எடுத்து வந்தாங்க, அவரை வந்து ரெகுலர்ஸில் ஆக்கிடலாமா? இல்லைண்ணா, இது வந்து சர்ஃப்ராஸ் கான் வந்து ரெகுலர்ஸில் ஆக மாட்டாங்க மோஸ்ட்டாக. எனக்கு அதே இம்பாக்டாக தான் ஆடுவார் ஆனாலுமே. ஏன்னா உர்வில் பட்டேல் எப்படி இவங்க வந்து அவர் உர்வில் பட்டேல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க 3rd ஆப்ஷனை தான் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலி சொன்ன மாதிரி நம்ம நிறையா இதில் பார்த்தோம், சர்ஃப்ராஸ் கான் வந்து நெக்ஸ்ட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனாலே வந்து அவங்க உள்ளே எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ உர்வில் பட்டேலுக்கு எந்த அளவுக்கு போவாங்கன்னு தெரியல, பட் ஆனால் சர்ஃப்ராஸ் கான் இம்பாக்ட் பிளேயராக இருப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு தோணுது. பட் ஆனால் உர்வில் பட்டேல் கேப்பபிள் ஆஃப் ஹிட்டிங், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது சொல்கிறதுக்கு இதுவே இல்லை. நெக்ஸ்ட் வந்து சொல்ல போனால் கார்த்திக் சர்மா நல்ல இன்டென்ட் காமிச்சாருமா, நிஜமாவே நல்ல இன்டென்ட் காமிச்சார். உள்ளே வந்தோடனே எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஆடுறதை நம்ம பார்த்தோம் ஆக்சுவலி, இந்த யங்ஸ்டர் டேலண்ட்டை. ஸோ அவருமே உள்ளே இருப்பார் ஆக்சுவலி இந்த போன மேட்ச் மாதிரி. எஸ் ரைட்டு. ஸோ அங்கே தான் அப்போ என்னன்னா அந்த இம்பாக்ட் சப்பில் வந்து நம்ம பார்த்து பிரசாந்த் வீர் அன்ஃபார்ச்சுனேட்டாக வர முடியல சர்ஃப்ராஸ் கான் வந்ததுனால. அப்போது நான் இப்படி சொல்கிறேன், அப்போ வந்து நம்ம கலீல் அகமது இம்பாக்ட் சப்பை வச்சுக்கிட்டு பிரசாந்த் வீரை 11ல் ஆடுறாங்கல்ல. ஏன்னா எனக்கு போன மேட்ச் கலீல் அகமது வந்து எதுக்கு அவர் 11ல் ஆடினாங்கன்னு எனக்கு தெரியும், அவர் பவுலிங் கூட தான் போடக்கூடாது. அப்போ அவர் இம்பாக்ட் சப்பாவை வச்சுட்டு இருக்கலாமே, அதுதான் நான் யோசித்தேன். தேவையில்லாமல் இப்போ சர்ஃப்ராஸ் கானும் இம்பாக்ட் சப்பில், பிரசாந்த் வீரும் இம்பாக்ட் சப்பில் யாராவது ஒருத்தர் தான் வர முடியுது. கண்டிப்பாக அவங்க வந்து ஆனால் பிரசாந்த் வீரை எப்படியாவது உள்ளே எடுத்துகிட்டு வரணும்னு நான் நினைக்கிறேன் நம்ம. ஏன்னா அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னு அவர் விளையாடினா தான் நமக்கு தெரியும். நீங்கள் வந்து 2-3 மேட்ச் லைனாக அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவரை சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி உள்ளே இறக்கி அப்பயும் வந்து திரும்ப ஒரு ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது இன்னும் வந்து மோசமாக போயிடுச்சுமா. அதுக்கு வந்து நம்ம பேசாமல் இப்போ வந்து பிரசாந்த் வீரை ட்ரை பண்ணி ஆகணும். இந்த மேட்ச் நீங்கள் தோத்தா கூட கவலை இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிற ஆப்ஷன் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிடுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா, முடிஞ்சா உர்வில் பட்டேல் எல்லாரையும் இறக்கி எப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ அதை அவங்க பண்ணுவாங்கன்னு தெரியல நம்ம, அதான் நான் பார்க்குறேன். அண்டு அப்படியே நம்ம பவுலிங் பக்கம் வந்தால் வந்து எஸ் போன மேட்ச் போய்ட்டு ஸ்கோர் இல்லை, பட் ஓரளவுக்கு போட்டாங்க ரீசனபிளாக தான். ஜெமி ஓவர்டன், கலீல் அகமது செம்மையாக போட்டார், மேட் ஹென்ரிக்கு வந்து சரியாக விடலை, பட் ஆனால் ஒரு சேப்பாக்க செம்மையாக போட்டுருக்காரு. நான் வேர்ல்டு கப்பில் நம்ம பார்த்தோம்னா நியூசிலாந்து விளையாடும் போது நிறையா மேட்சஸ் வந்து பவர் பிளேயில் சூப்பராக போட்டார் சேப்பாக்கில், ஃபினிஷிங்லேயும் வந்து டெத் ஆஃப் 2-3 ஓவர் நல்லா போட்டார். ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ பவுலிங் எப்படி பார்க்குறாங்க நம்ம? பவுலிங் நமக்கு வந்து ஓகேண்ணா, நல்லா தான் இருக்குது. பட் இதே நான் போன மேட்ச் வந்து ஒரு 170 ஒரு 180 வச்சுருந்தாங்க, கண்டிப்பாக பவுலிங் டஃப் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி கலீல் அகமது சூப்பராக ஸ்விங் பண்ணார், ஸ்லோவர் பால்ஸுமே நிறைய ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு போல. அவர் சூப்பராக போட்டார், ஸ்லோவர் பால்ஸுமே சரி கட்டர்ஸுமே சரி. கலீல் அகமது ஒரு செட்டாக தெரியுறாங்க, 4 overs அவர் போட்டாருன்னா நல்லா போகும் அப்படின்ற மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட் வந்து நூர் அகமது நம்ம சொல்ல வேணா, அவர் நல்லா தான் போடுவார் எப்படின்னாலும் ஸ்பின்னு. நெக்ஸ்ட் வந்து மேட் ஹென்ரி போன மேட்ச் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலுமே அவர் ஒரு நல்ல டேலண்ட் பவுலர் தான். நம்ம நியூசிலாண்டுக்கு எதுவுமே பார்த்தோம், சூப்பராக போட்டிருந்தாரு ஓப்பனிங்கில். ஸோ மேட் ஹென்ரியுமே நல்ல பவுலர் தான். நெக்ஸ்ட் வந்து ஓவர்டன், அவர் இல்லைன்னா நம்மளுக்கு போன மேட்ச் பேட்டிங்கே ஒழுங்காக ஆடி இருக்க முடியாது. அவருமே ஆட வைப்பாங்க. பிரவிஸ் வரைக்கும் ஓவர்டன் ஆட தான் போகிறாரு. எனக்கு இல்லைன்னா கூட ஷார்ட்டை மாற்றி எனக்கு தெரிஞ்சு பிரவிஸ் ஆட இருப்பாங்க, ஓவர்டன் உள்ளே தான் இருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஒரு நல்ல செட்டாக தான் தெரியுது, பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஒரு செட் டீமாக தான் தெரியுறாங்க. அதுதான் இப்போ பவுலிங் அந்த அளவுக்கு வந்து ஒன்றும் வேலை தெரியல, கேகேஆர் அளவுக்கு நம்மளுக்கு ஒன்றும் வேலை தெரியல, நல்லா போகிறது இருக்காங்க சொன்ன மாதிரி. அதுதான் நம்ம அந்த அப்படியே ஒரு சில மேட்சஸ் பற்றி பேசலாம் அப்படின்னா, ருத்ராஜ் கைக்வாட் அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் பிளேயர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு சேப்பாக்லேயும் சரி ஜென்ரலாகவே. ஸோ பவர் பிளேயில் ஸோ அர்ஷ்தீப் சிங் இங்கே இருக்காங்க. ஸோ அர்ஷ்தீப் சிங் ருத்ராஜ் கைக்வாட் எப்படி பார்க்குறேன்? கண்டிப்பாக நான் அர்ஷ்தீப் சிங் விளையாட டஃப்பாக தான் இருக்க போகிறாரு. ஸ்விங் ஆச்சுன்னா கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்க போகுது விளையாடுறது. ருத்ராஜ் சிங் இல்லைன்னா என்ன பண்ணணும்னா சஞ்சு சாம்சனை ஸ்ட்ரைக்கை மாற்றி விட்டுட்டு சஞ்சு சாம்சனை அட்டாக் பண்ண வைக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் ருத்ராஜுக்கு. இல்லைன்னா அவருமே கட்ஸ் இருந்தால் அவர் அடிக்க தான் போவார். எப்படி இருந்தாலும் எந்த ஒரு எனக்கு இவருக்கு ஷார்ட் கனெக்ட் ஆச்சுன்னா இவர் அடிக்க தான் போகிறார், அவருக்கு ஷார்ட் கனெக்ட் ஆச்சுன்னா அவர் அடிக்க தான் போகிறாரு. சப்போஸ் அவருக்கு எதனா ஒரு த்ரெட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணலாம், சஞ்சு சாம்சன் ஆட விட்டு இவர் நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது. ஸோ மேபி இது ஒரு ஐடியாவாக இருக்கும் அவர் அர்ஷ்தீப். நல்ல பாயிண்ட் தரணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீக்னஸ் மாதிரி இருக்குது, ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப் ஸ்ட்ரைக் போயிடுறது நல்லது. 2 ஓவர் கழிச்சு இங்கெல்லாம் குறைஞ்சிடும், அவரும் 2 ஓவருக்கு அப்புறம் அவுட் ஆஃப் அட்டாக் போயிடுவார்.
அப்படி இருக்கும்போது நீங்க அது வரைக்கும் பாஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் கூட அட்டாக் பண்ணலாம். நீ சொன்ன மாதிரி 2 பேரும் அட்டாக் பண்ண போகாம யாரும் ஒருத்தர் அட்டாக் பண்ணாங்கனாலுமே போதும். ஒரு 6 ஓவர்ஸ்க்கு 60 or 70 வந்தாலே இது ஒரு நல்ல ஸ்கோர் தான் அந்த பவர் பிளேக்கு. விக்கெட்டும் விடாம இருப்பாங்க. 190 பிளஸ் அடிச்சாலே எனக்கு தெரிஞ்சு சேப்பாக்ல சப்போஸ் சிஎஸ்கே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும் செகண்ட் ஹாஃப் வரும்போது. ஸோ அந்த இன்னொரு மேட்சப் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் விசஸ் செகல்னே சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஜென்ரலாக இல்லைன்னா கூட. ஸோ அது இன்னொரு வீக்னஸ் இருக்கிறோம்னா நான் பார்த்தேன். ஸோ சஞ்சு விசஸ் ஸ்பின்னர்ஸ் எப்படி இருக்கும்போது அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சஞ்சு வந்து சேப்பாக்கில் பெருசாக அடிக்கலன்னு நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் நடந்த மேட்சஸ். எப்படி இருக்கும்? ஆமாம், நான் ஆக்சுவலி சஞ்சு வந்து சேப்பாக்கில் அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணதில்லை நமக்கு தெரியும். பட் ஆனால் இது ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் சேப்பாக்கில் விளையாடுறது அது ஒரு பாசிட்டிவ் சைனாக எடுத்துக்கிட்டு வந்து நம்ம டீம் கேம் ஆடுறோம் அப்படின்னு நினச்சி வந்து அவர் ஆடுவாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் அடிக்க போகிறாரு அப்படின்னு எனக்கு என்னோட இன்ட்யூஷன் சொல்லுது. நீங்கள் சஞ்சு அடிக்க போகிறாருன்ட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சஞ்சு அடிக்க தானே போகிறாரு. அண்ட் சஞ்சு சாம்சன் விசஸ் லெக் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் தடுமாற்றமாக தானே இருக்குது. ஆக்சுவலி அவர் நிறைய மேட்சஸ் லெக் ஸ்பின்னர் கிட்ட தான் அவுட் ஆகி நம்ம பார்த்துருக்கோம். அடிக்க போயிட்டு ஒன்று போல்டு இல்லைன்னா கேட்ச் ஆகிடுறாரு. ஸோ அதேமாரி நீங்கள் பார்த்து ஆடுவாருன்னு தானே எனக்கு தோணுது. சம்திங் ஒரு பிக் இருக்குது அவர்கிட்ட அப்படின்னு தோணுது. ஸ்டாட்ஸ் எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நான் மஞ்சள் சட்டையை போட்டு வந்துட்டேன்டா, வந்து நீங்கள் உங்கள் ஸ்டாட்ஸில் நீங்கள் வச்சுக்கோங்க, நான் எனக்கு ஆடி காட்டுன்ற மாதிரி தான் ஆடுவாருன்னு நான் நினைக்கிறேன் சஞ்சு. ஸோ சேட்டாவுடைய ஸ்பெஷல் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம. அதே மாதிரி ருத்ராஜும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. சேப்பாக்கில் ஜென்ரலாக நல்லா விளையாடி இருக்காரு. ஸோ அதை கண்டினியூ பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம பேசின மாதிரி அந்த பேட்டிங்கால ரெடி வரப்போகுதுன்னு பார்க்க நான் அவ்வளோ இருக்கேன். ரெவிஸ் ஃபிட் ஆகி உள்ளே வந்துட்டாரு அப்படின்னா நமக்கு அந்த பேச்சே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ஒரு மாதிரி ஸ்டேட் பேட்டிங் ஆடுறது நமக்கு வந்துடும். ஸோ ரெவிஸ் இல்லாத பட்சத்தில் மேபி இன்றைக்கும் அவர் ஆட முடியல அன்ஃபார்ச்சுனேட்டாக அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இவங்க அதாவது நான் என்ன சொல்கிறேன், லைக் டு லைக் ரெவிஸ் இல்லைன்னா ஊழல் பட்டு லைக் டு லைக் அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் தான் நான் பார்க்குறேன். ஷார்ட் இஸ் நாட் அ பேட் பிளேயர், ஆனால் அவர் ஓப்பனிங் நல்லா பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் அவரை வந்து ஆட வச்சுட்டு பவுலிங்கும் கொடுக்க மாட்டாங்க. அவர் வந்து ஒரு டீசென்ட் ஆஃப் ஸ்பின்னர் தான். டெட்லி ஆஃப் ஸ்பின்னர் இல்லை, பட் ஒரு மாத்திர மாதிரி போடக்கூடிய ஒரு டீசென்ட் ஆஃப் ஸ்பின்னர் அப்படிங்கிறப்போ அதையும் யூஸ் பண்ணணும். அது எதுவுமே இல்லாமல் வெறும் பேட்ஸ்மேனாகவும் ஆட வைக்கிறதும் வேஸ்ட் தான் ஷார்ட். அதில் நீங்கள் ஊழல் பட்டியலே ஆட வச்சுட்டு போகலாம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம அதுதான் இந்த மேட்ச் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த சீசன் சிஎஸ்கேக்கு நல்லா போனோம்னா இந்த மேட்ச் கண்டிப்பாக பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுறோம்னா எப்படியாவது வின்னிங் நோட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அடுத்தடுத்த மேட்சஸ் பாரு, அடுத்த ஆர்சிபி கூட இருக்குது, கொஞ்ச நாள் கற்று திரும்ப எம்ஐ கூட இருக்குது. பெரிய பெரிய மேட்சஸ் வருது. அதுக்கு இங்கே பிளேயர் ஃப்ரீ போட்டு ஒரு ஓப்பனிங் விக்டரியோட ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்தடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கான்ஃபிடென்ட்டோட போவாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா அவங்கள கண்டிப்பாக நான் எனக்கு சிஎஸ்கே வின் பண்ண போது நான் ஆக்சுவலி என்னதான் பஞ்சாப் எனக்கு பிடிச்சாலுமே ஆனால் சிஎஸ்கே தான் எனக்கு ஃபஸ்ட்டு. சிஎஸ்கே எனக்கு வின் பண்ண போது கண்டிப்பாக வின் பண்ணி அவங்களோட ஃபஸ்ட் விக்டரியை வந்து ஸ்கோர் போர்டில் இது பண்ண போகிறாங்க. எஸ், கண்டிப்பாக நம்மளும் நம்புவோம். இன்னைக்கு சிஎஸ்கே ஒரு விக்டரியோட ஸ்டார்ட் பண்ணி எல்லோ ஆர்மியை வந்து சந்தோஷப்படுத்தி சிஎஸ்கே மேட்ச் சேப்பாட்டில் வந்து பாவம் நான் பார்த்தேன். அந்த இதெல்லாம் டிக்கெட்டு வந்து லைன் அப்படி நிற்கிது. ரேஷன் கார்டில் 25 லைன் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ டிக்கெட் கிடைச்சவங்க ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணுங்கள். டிக்கெட் கிடைக்காதவங்க பிளாக்லாம் தயவு செஞ்சு டிக்கெட்டை வாங்காமல் வீட்டில் வாங்காமல் ஜம்மு ஏசியை போட்டு மேட்சை பாருங்கள். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறது. ஸோ பார்க்குறோம், என்ஜாய் பண்ணுறோம். வெற்றியோ தோல்வியோ நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் அந்த சொல்லுவார் கேப்டன் அமெரிக்கா சொல்கிற மாதிரி ஐ கேன் டூ திஸ் ஆல் டே அப்படின்ற மாதிரி கடைசி வரைக்கும் போராடணும் தான் நான் நினைக்கிறேன். ருத்ராஜ் எனக்கோ நல்லா பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த அதான் நான் டப் கொடுத்து தோத்தாலும் ஜெயிச்சணும். ஒரு டப் கொடுக்கணும். நான் இதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு டப் கொடுத்து தோத்தாலுமே பரவாயில்ல, நம்ம டீம் டப் கொடுத்து பரவாயில்ல, கிட்ட வந்து தோத்துருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு மனசு ஆறுதலாக போயிடலாம். கொஞ்சம் ரொம்ப மோசமாக தோக்கும்போது தான் லைக் கஷ்டமாக இருக்குது, ஃபீல் ஆகுது. ஸோ பரவாயில்ல, அதையும் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாத்தையும் தாங்கிடுவாங்க நமக்கு தெரியும். ஸோ ஆல் தி பெஸ்ட், நீங்கள் ஜெயிக்க போகிறாங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.